சம்மர் வந்தாச்சு, வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும் எல்லாருக்குமே. எல்லாரும் எங்கெங்கேயாவது போவீங்க இல்லைங்களா? ஆமாங்க, நாங்களும் போயிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு தாங்க போயிருந்தோம். இது போயே நாங்கள் வந்து 1 இயர்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து வீடியோ போட முடியல, மிடில் வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. ஆமாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்கிறது தாங்க. அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பி ஹில்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கு பார்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா ஏற்காடில் கீழே வந்து நாங்கள் ஒரு டெம்பிள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் போனோம். அது எங்கே அப்படின்னா முத்துமலை முருகர் டெம்பிள் அப்படின்னு சேலமில் இருக்கு இல்லைங்களா, அங்கே தாங்க போயிருந்தோம். காலையிலே அங்கே பார்த்துட்டு அப்படியே வந்து ஏற்காடுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறும்போதே பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ்லாம் இருந்ததுங்க. பெரிய வண்டியாக இருந்தால் இந்த மாதிரி தான் போகணும், ரூட்டெல்லாம் வேறு வேறு மாதிரி இருந்தது. நல்லா டிரைவிங் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாங்களும் வந்து டிடி அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போனோம். பாப்பி ஹில்ஸ் போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தோங்க. ஃபஸ்ட்டு காலையிலனாவே பார்க்கிங் ஏரியாலாம் இருந்தது. உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை, ஏன்னா ரொம்ப ஏர்லியாக இருக்கிறதுனால ஓப்பன் ஆகலை. சரி, பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. போயிட்டு சரி சும்மாவாவது அவுட்டர் பார்க்கலாம் என்ன நல்லா இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து வேறு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்ததுங்க. அந்த பேம்ப்ளெட்லேயே வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க, என்னென்னலாம் வந்து பண்ணலாம். அது வந்து பேக்கேஜ் மாதிரிலாம் இருந்தது. ஒரு 4க்கு எவ்வளோ, 6க்கு எவ்வளோ அப்படின்ட்டு பேக்கேஜ் மாதிரி இல்லாமல் இருந்தது. இதில் எதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரேட் அந்த மாதிரி இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாப்பி ஹில்ஸ் அப்படின்ற இடத்துல தாங்க இருந்தது. இது வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்புறமா வரலாம் அப்படின்ட்டு சரி விசிட் பண்ணிட்டு மட்டும் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே விசிட் பண்ணிவிட்டு இதுக்கு நியர்பையே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் இருந்ததுங்க. சரி அதுவும் வாக்கபிள் தான் அப்படின்னாங்க. சரி அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போட்டிங்க்கு போயிருந்தோம். போட்டிங்கும் சூப்பராக இருந்தது. போட்டிங்லேயும் இத்தனை பேருக்கு அப்படின்ட்டு ஒரு போட்டில் அலோட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா பெடல் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா செல்ஃபாக போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போனாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா இன்னொன்று வேறு டைப் இருந்தது, அந்த மாதிரி போட் எல்லாமும் இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ரிலேட்டிவோட ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. இயர்லி 1 டைம் போக போகிறோம். இந்த மாதிரி நம்ம குரூப்பாக போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் வந்து அடுத்தது இந்த பாப்பி ஹில்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கு பார்க் அப்படின்றதுக்கு தான் சரி அதை போய் பார்த்துடலாம் அப்படின்னு போயிருந்தோம். எல்லாமே நாங்கள் வந்து ரிலேட்டிவ் எல்லாருமே போயிருந்தோம், கசின்ஸ் எல்லாம் போயிருந்தோம். குட்டீஸ் எல்லாமே ரொம்ப ஈகராக இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா போக ஆரம்பிச்சிருந்தோம். உள்ளே என்ட்ரி பார்த்திங்கன்னா என்ட்ரிக்கும் அமௌண்ட் இருந்தது. ஸோ பே பண்ணிவிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ சத்தங்க, அந்த கிளிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்தமாக இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க, கலராக இருந்தது. போகும்போதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து கம்பல் அப்புறம் செயின் இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து கிளிகள்லாம் நம்ம மேலே உட்காரும் போது அதெல்லாம் வந்து கீற ஆரம்பிச்சிடுதுங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது போகவே. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி உட்காந்துலாம் வந்து ரொம்ப எனக்கு வந்து அது எனக்கு பிடிக்கலன்றதை விட பயம் அதிகமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி என்னால் வந்து எங்கடா அது என் மேலே வந்து உட்காந்துருமோன்ற பயத்தோடு தான் நான் போனேன். இதில் என்ஜாய் பண்ணுறதை விட எனக்கு பயம் அதிகமாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், இதெல்லாம் தூக்கக்கொள்ளலாம் கூட எனக்கு வந்து பயங்க அதிகமாக. அதனால் நான் வந்து இதில் அந்தளவுக்கு ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணலை. பயத்தோடு இருந்ததுனால என்னால் என்ஜாய் பண்ண முடியல. பட் என்னோடய குட்டீஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பையன் அப்புறம் தம்பி பசங்க எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கசின் உள்பட எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இது உள்ளே வரும்போது நான் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போக ஆரம்பிச்சிட்டேங்க. எங்கே நின்னா தானே நம்ம மேலே வந்து உட்காந்துரும் அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டோம். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வரலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். ஸ்டேயிங்க்கும் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நாங்கள் எடுத்திருந்தோம். அதுவும் வந்து 2 டேஸ்க்கு எடுத்ததுனால அதுவும் சூப்பராகவே இருந்தது. நைட் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அந்தாக்ஷரி மாதிரிலாம் விளையாடிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அப்போ இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து அந்த கிளிகளுக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கையில் வச்சாலே கிளிகள் வர ஆரம்பிச்சிடுதுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதை விட பெருசாகவும் இருந்ததுங்க. அது வந்து ஷோல்டர்லாம் உட்காந்துட்டு இருந்தது. அது வந்து கொஞ்சம் அவங்களே பார்த்து உட்கார வைக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடுகள் எல்லாமே இருந்தது. ஒரு பக்கம் ஒரு மாதிரி எல்லாம் இருந்ததுங்க.
எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் போனீங்கனாலும் நல்லா பார்க்கலாங்க. நிறைய இடம் இருக்குங்க. ஒரு 2 நாள் 3 நாள் போட்டு போயிடுங்க. அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க. அதுக்காகவே நீங்கள் போகலாம் அங்கெல்லாம். என்னோட பசங்களும் சரி, என்னோட கசின்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் அந்த சீடை வச்சு எல்லாமே வந்து இந்த கிளிகள்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுச்சு. ஷோல்டரில் எல்லாமே என்னோட அக்காவோட ஷோல்டரில் உட்காந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து சுரண்ட ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஒரு மாதிரி ஒரு கூச்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி உட்காரும் போதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் காமிக்கும் போதெல்லாம் வந்து ஷோல்டர்லாம் உட்கார ஆரம்பிச்சது. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்து அந்த மாதிரி உட்காந்துடுது. ஒரு சிலருக்கு வந்து கம்பல் உஷாராக இருங்க, செயின் கடிச்சிடும், கட் ஆகிடும் அப்படின்ட்டுலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. செயின் வந்து அதை கட் பண்ணிடும் அப்படின்ட்டு எல்லாமும் சொன்னாங்க. ஷாலை வந்து கவர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள்லாம் இருந்தது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து கூடாரம் மாதிரி பண்ணி அந்தந்த அனிமல்ஸை வந்து இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கலாம். அதுக்கு உண்டான என்ன அனிமல், என்னென்ன வகரா அந்த மாதிரி எல்லாம் கூட அதனோட கேட்டகரி எல்லாமே அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. குட்டி குட்டி வந்து அந்த எலிகள்லாம் இருந்தது, முயல் இருந்தது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த கிளி எல்லாமே பார்த்துட்டு நம்ம அவுட் சைட் வரும்போது இது எல்லாமே விசிட் பண்ணிட்டு போகலாங்க. அப்புறம் அந்த கிளிகள்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கிளிகள் வந்து ஒரு 4-5க்கு மேலே இருக்குது. அது வந்து அவங்க யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லும் போது கூட அவங்களே வந்து நம்ம ஷோல்டரில் உட்கார வைக்கிறாங்க, கையில் வந்து ஃபோட்டோஸ்க்கு உட்கார வைக்கிறாங்க. அது வந்து அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒபே பண்ணி அந்த ஃபாலோ பண்ணது அந்த கிளிகளும் சரி. சூப்பராக இருந்தது இந்த பிளேஸ். குட்டீஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து உட்காரும் போது அந்த கிளிகள்லாம் உட்காரும் போதெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது பிளேஸு. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் போனீங்கன்னா. நாங்கள் வந்து காலையில் அந்த கோயில் முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு அடுத்தது தான் அந்த பார்க்குக்கு போகலான்னு போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்கெல்லாம் இன்னும் கூட இருந்ததுங்க. நாங்கள் சூஸ் பண்ணது இந்த இடமா இருந்தது. சரி, ஆனால் வரும் வழியெல்லாம் கூட ஒரு 2 நாங்கள் பார்த்துருந்தோம். பட் அதுக்குள்ளெல்லாம் போகல. வாட்டர் பிளேஸும் இருந்தது. எவ்வளோ முயல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற பிளான் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு சில இடங்கள் எல்லாமே ஆக்குபை ஆகி கொஞ்சம் வந்து போய் ஏர்லியாக போயிட்டு கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்து கிளைமேட்டையும் அப்புறம் நீங்கள் எல்லாருமே கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். எல்லாம் ஃபேமிலியோடு போனீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கனாலும் சரி, எல்லாருமே ரொம்ப மீட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லாருமே ஒன்றா போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்த பக்கம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சீட்ஸோ இல்லை வந்து கீரைகள் இந்த மாதிரி தராங்க. இங்கே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து கையை வந்து அப்படியே கடிக்கிற மாதிரி வந்துடுச்சுங்க. ஸோ குயிக்காக வந்து அப்படியே கேட்ச் பண்ணது அது. அதனால் உஷாராக தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், டக்குன்னு வந்து அது வந்து அப்படியே எடுத்துடுது அந்த கீரையை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் இருக்கும்போது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கீரைகள் எல்லாம் வைக்கிறாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி வாங்கி சாப்பிட்றத பாருங்களேன். எல்லாருமே கொடுத்தோம். கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ இதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வெளியே வரும்போது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே இருந்தது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருந்ததுங்க. அதையும் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கும் வெளியெல்லாம் இருந்தது. எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து வாட்டர் பிளேஸ்க்கு ஆப்போசிட்டில் போய் போட்டிங்கும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இது ரெண்டுமே கவர் ஆனவுடனே குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அடுத்தது ஓகே பார்க் தான் போக போகிறோம், அட்வென்ச்சர் பார்க் போயிட்டு இதெல்லாம் பண்ண போகிறோன்ட்டு ஒரு பிளானோடையே இருந்துகிட்டு இருந்தாங்க. அதனால் இதிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் அங்கே போக முடியும் அப்படின்ட்டு ஆயிடுச்சு இல்லைங்களா? மழை வர மாதிரி வேறு இருந்தது. ஓகே நம்ம மூவ் ஆன் பண்ணிடலான்ட்டு நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தானே வந்தாச்சு, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அட்வென்ச்சர் பார்க் போகும்போதும் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலான்னு இல்லைங்களா? பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப எங்களாலலாம் வந்து அந்த ஜம்பிங்லாம் பண்ண முடியாதுன்றதுனால மைல்டாக 2 வாங்கியிருந்தாங்க. அந்த வந்து ரோலர் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் வந்து நம்ம வந்து எந்த கிளிப்ஸ் எல்லாம் போடக்கூடாது, ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு சம் ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. ஓகே இது நம்மளுக்கு ஓகே செட் ஆகிடும் அப்படின்ட்டு. பட் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜம்பிங் கேம்லாம் வச்சு விளையாடினாங்க பாருங்கள். அச்சோ செமையாக அப்படியே ஹார்ட்டே நின்றுடும் போலக்குங்க. அவங்க அளவுக்கு அது வந்து மேலே பீக் போய் இறங்குது அந்த ஜம்பை. ரொம்ப
ரொம்ப பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது. ரொம்ப குட்டி பசங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கூட போகலாம். ஆனால் நம்மளுக்கு போல்ட்னஸாக இருக்கிறவங்க போகலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதில் போட்ட உடனே நான் நிற்கும் போதே ஒரு 2-3 பேர் போனாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் 2-3 பேர் இல்லைங்க, ஒரு 10 பேருக்கு மேலே போனாங்க. அதில் ஒரு 2 பேர் பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ரொம்ப பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஜென்ஸ் எல்லாம் நல்லா போல்டாகவே அதில் போயிட்டு வந்தாங்க. அதெல்லாமும் பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா பெடலில் வாட்டர் குட்டீஸ்க்கு அந்த போட் மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் இன்னும் நிறைய இருந்ததுங்க. சூப்பராகவே இருந்தது. அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனோட வீடியோவும் நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். அங்கேயும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நாங்கள் எல்லாமே கவர் ஆகி நைட்டு கொஞ்சம் சரி போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். எல்லாமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த தீம் பார்க்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு வந்துட்டோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தாங்க. ஒரு சில இடத்துல ஃபாரஸ்ட் ஏரியான்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் உஷாராக தான் போகணும். வளைவு நெளிவுலாம் இருக்குது இல்லைங்களா. அதனால் அப்புறம் அக்கா பையனுக்கெல்லாம் வாமிட் வரும், என்னோட பையனுக்கும் வாமிட் வரும்ன்ட்டு சரி எதுக்கும் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே போயிடலாம் உஷாரா அப்படின்ட்டு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் எடுத்தாங்க. ஏன்னா சாப்பாடும் நிற்க மாட்டேங்குது, வாமிட் வருது அப்படின்றதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தது. அந்த கிளைமேட்டும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஏற்காடு போய் இது எல்லாமே பார்த்துட்டு வாங்க.